போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி இல்லை குரூப் 4 எக்ஸாம் இல்லை யூஎஸ் இருக்கக்கூடிய பிஎஸ்சி எஸ்ஐ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்டர் லேப் அசிஸ்டன்ட் அதே போல் ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சயின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா சிலபஸ்லையுமே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ சயின்ஸ் 6லேருந்து 10ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் சேர்த்து தனியாக ஒரு டெஸ்ட் பேட்சாக கண்டக்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும் சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி ஃபாரஸ்ட் அதே போல் போலீஸ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் படித்தாலும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்க போது, எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்னென்ன கவர் பண்ண போகிறோம், எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து உங்களுக்கு ரிசல்ட் மார்க் இது எல்லாமே அப்டேட் ஆகும், இந்த பிளான் எப்படி இருக்குது, பிளானுக்கான பிடிஎஃப் என்ன, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன கொடுக்க போகிறோம், நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், லாஸ்ட் டேட் என்ன, என்னிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ முழுமையாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கும் பிளான் என்ன, எப்படி டெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரையும் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் எவ்வளோ லெசன்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லெசன். சரிங்களா? கிட்டத்தட்ட 101 லெசன் வரும். 6லேருந்து 10வது வரலையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபிசிக்ஸில் ஒரு 34 பாடங்கள், கெமிஸ்ட்ரியில் ஒரு 29 பாடங்கள், அதே போல் பயாலஜியில் 38 பாடங்கள். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு 101 பாடங்கள் வரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 100 லெசன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தேர்வுகள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 33 தேர்வுகள் இருக்க போகுது. சரிங்களா? இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டெஸ்ட் இருக்க போது. மிட் ரிவிஷன். சரிங்களா? ஒவ்வொரு 7 டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதை நான் உங்களுக்கு பிளானில் ஷோ பண்ணுறேன். ஸோ மிட் ரிவிஷன் டெஸ்ட்டே ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் ரிவிஷன். சரிங்களா? எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு முழு மாதிரி தேர்வு சயின்ஸ்லேயே ஃபுல் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 33 தேர்வுகள் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் மெனுவில் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆப்பில் போயிட்டு ஸ்டோர் மெனுவில் சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அங்கேயே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அங்கேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். நீங்கள் அங்கேயே பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? கூகுள் பே, ஃபோன்பே, ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங் எது வச்சு வேணாலும் நீங்கள் அங்கேயே பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். என்னால் ஆப்பில் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண முடியாது சார், நான் ஆஃப்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும், ஏதாவது ப்ரௌசர் சென்டர் போயிட்டு இல்லை பேங்க் போயிட்டு தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் 9943599181. சரிங்களா? அதே போல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோட் யூபிஐ ஐடி எல்லாமே நான் இறுதியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல்ல பிளான் பார்த்துடலாம். சரிங்களா? இதுவரையிலும் அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரித்து தான் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதே போல் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணணும், ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய புக் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சார் என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை, அதியமான் டீமோட புக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல அதியமான் புக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்தெந்த லெசன் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே லெசன் நேம் போட்டிருக்கும். சரிங்களா? நீங்கள் தாராளமாக அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். உங்ககிட்ட படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் சயின்ஸ் புக் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதியமான் டீமோட புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்கோட டீட்டெயில்ஸ் எப்படி பை பண்ணணும் அப்படின்னாலாம் வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? சயின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிரித்து ப்ராப்பராக டாபிக் வைஸ் டெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரெஃபரன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் பிடிஎஃப் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். அந்த பிடிஎஃப்கான லிங்க் அந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு 27ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 1 வியாழக்கிழமை 1. சரிங்களா? திங்கள் வியாழன் வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எழுதிட்டிங்களா? அடுத்து இந்த டெஸ்ட். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், சார் அந்த டேட்லேயே டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்லேயே நீங்கள் எழுதி முடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரையும் அந்த டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளான் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த பிளான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 அதே போல் ஃபாரஸ்ட்லாம் படித்து முடிச்சு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் முதல் 10 தேர்வு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? 27ஆம் தேதி முதல் 10 தேர்வு கூட அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் எது படித்து முடிச்சிருக்கீங்களோ அதை கூட எழுதிக்கலாம். ஸோ எனி டைம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் அந்த தேர்வுகள் இருக்கும். நான் புதுசு சார் இப்போ தான் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன், இத்தனை நாள் நான் மற்ற சப்ஜெக்ட் தான் படித்தேன், ஹிஸ்ட்ரி படித்தேன், பாலிட்டி படித்தேன், மேக்ஸ் படித்தேன், யூனிட் 8, 9 படித்தேன், பொது தமிழ் படித்தேன், ஆனால் சயின்ஸ் தொடவே இல்லை, இப்போ நான் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், சயின்ஸை வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு வாரத்துக்கு 2 தேர்வுகள் இருக்கும். இயற்பியல், வேதியியல், இதே போல் உங்களுக்கு உயிரியல் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ உயிரியல் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஃபிசிக்ஸ்னால் ஒரு கலரில் மென்ஷன் பண்ணியிருப்போம், கெமிஸ்ட்ரினா ஒரு கலரில், அதே போல் இயற்பியல்லாம் ஒரு கலரில் மென்ஷன் பண்ணியிருப்போம். டிஃப்ரென்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் பிரிண்ட் அவுட் போகிறதா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பிளான் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். லெசனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே டாபிக் வைஸ் தான் பிரிச்சிருப்போம்.
இது புக்கில் அப்படியே அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம அதியமான் டீமோட புக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு டாபிக் கீழே கொண்டு வந்திருப்போம். இது எல்லாமே ஒரு டாபிக் கீழே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டாபிக் கீழே இருக்கும். எல்லாமே டாபிக் வைஸ் பிரிச்சு தான். இப்போ மின்னியல் அப்படின்னா மின்னியல் எல்லாமே தனியாக பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும். இதெல்லாமே படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? அதே போல் காந்திவேல் இருக்கா, 6th இருக்கும் போது, 8th இருக்கும் போது, 9th இருக்கும் போது, இது படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுத போகிறீங்க. சரிங்களா? அதே போல் வேதியியலில் அமிலம் காரம் பார்த்தீங்கன்னா இந்த 4 லெசன்ஸ் படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுத போகிறீங்க. இயற்பியலில் ஒளியியல் படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுத போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ். சரிங்களா? மொத்தமாக எவ்வளோ தேர்வு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 33 தேர்வுகள், கடைசியில் 2 ஃபுல் ரிவிஷன் இருக்குது. டாபிக் வைஸ் 28 டெஸ்ட்டு, இடையில பார்த்தீங்கன்னா மிட் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிட் ரிவிஷன் டெஸ்ட். ஒரு 7 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இடையில ஒரு டெஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து 7வது டெஸ்ட்லையும் படிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். தேர்வுகள் ஆன்லைனில் தான் நடக்கும். அதியமான் டீமோட ஆப்பில் தான் நடக்கும். சரிங்களா? ஆப்பில் உங்களுக்கு மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். ப்ராப்பராக இருக்கும். ரிப்போர்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஆல்ரெடி டெய்லி சேலஞ்சு டெய்லியுமே நம்ம 3 months ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் எழுதிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் நிறைய இடங்களில் நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. அப்படி நான் டெஸ்ட்டே எழுதுனதில்ல சார் அப்படின்னா ஆப்பில் இந்த கோர்ஸில் ஒரு டெமோ டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ இந்த பிளானை டீட்டெயில்டாக பாருங்கள். சரிங்களா? அந்த பிளான் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தனி ஒரு வீடியோவில் இந்த பிளானை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அந்த பிளானில் என்னென்ன இருக்குது, எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்றத தனியாக நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கான ரிப்போர்ட், அதே போல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோ டைமிங்கில் எழுதுறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்டுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறீங்க, இது எல்லாமே ஆப்பில் அப்டேட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடியது ஸ்டடி பிடிஎஃப். என்ன பொறுத்தவரையும் புக்கு வாங்கிட்டு இல்லை ஸ்கூல் புக் இருந்தால் அதை ரெஃபர் பண்ணி படிங்க. ஏன்னா பிடிஎஃப்லேயே ரொம்ப நேரம் உங்களால் படிக்க முடியாது. இருந்தாலும் ஸ்டடி பிடிஎஃப் நாமளும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஒவ்வொரு தேர்வுக்கான ஸ்டடி பிடிஎஃப் என்னென்ன லெசன்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அதே போல் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? இதற்கான வேலிட்டி எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 days, 4 மாதம் டைம் இருக்கும். ஸோ 4 monthக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தேர்வுகளை எழுதிக்கலாம். இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஆஃபர் இருக்கும். ஸோ செப்டம்பர் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 399 இருக்கும். சரிங்களா? 399 ரூபா இருக்கும். அதியமான் டீமோட ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 27ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 499 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 499 அப்படின்னு இருக்கும். இது செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறம் டெஸ்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடும். அதன் பிறகும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் எப்போ வேணாலும் எழுதுற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து 120 days தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டாக 4 month. ஏன்னா 33 டெஸ்ட் இருக்க போது இந்த 33 டெஸ்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா கரெக்டாக 120 days உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் முன்னாடி எழுதி முடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதி முடிச்சுக்கலாம். பட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும் அப்படின்றதுனால 120 days வேலிடிட்டி கொடுத்துருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு சிலர் ஒர்க் போகலாம், ஒரு சிலர் வீட்டிலேருந்து படிக்கலாம், இல்லை ஃபுல் டைம் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பிளானை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோர் மெனுவில் சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் ஃபாரஸ்ட் ஆர்ஆர்பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே ஓவர்வியூ கண்டென்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் பிடிஎஃப், சிலபஸ், அதியமான் புக்கோட இண்டெக்ஸ் பேஜஸ், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெமோ டெஸ்ட்டை கிளிக் பண்ணி எழுதி பாருங்கள். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி கொடுக்குறாங்க, எப்படி மார்க் அப்டேட் ஆகும், எப்படி நமக்கு எல்லாமே அப்டேட் ஆகுது, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா எப்படி அப்டேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்கும். ஆர்ஆர்பி ஆன்லைனில் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாம் எப்படி நடக்குமோ, ஒரு பேங்க் எக்ஸாம் எப்படி ஆன்லைனில் நடக்குமோ அதே போல் உங்களுக்கு ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ப்ராப்பராக ரேங்க் மார்க் எல்லாமே அப்டேட் ஆகிடும். சரியா? இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் எந்தெந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா பயாலஜி, அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை athiyamanteam.com வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட், ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக அதியமான் டீமோட ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூகுள் பே, ஃபோன்பே,
அதே போல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன், நெட் பேங்கிங் எது வச்சுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆப்லேயே எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அங்கேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பை நோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். செகண்ட் மெத்தட், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களால் ஆப்பில் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த செகண்ட் மெத்தடுக்கு போங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ல எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? இது 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பில் ஜெனரேஷன்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா வந்துடும். சரிங்களா? இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிகமாக டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஹோம், பேட்சஸ், சேட், ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த பேட்சஸை விட்டுருங்க. சரிங்களா? நிறைய பேர் டவுட் பேட்சஸ்ல போயிட்டு சார் பேட்ச் இன்னும் ஆட் ஆகல அப்படின்னு கேட்பீங்க. நீங்க ஸ்டோர்ல தான் பை பண்ண போறீங்க. சரிங்களா? ஸ்டோர்ல எந்த கோர்ஸ் நீங்க பை பண்றீங்களோ அந்த கோர்ஸ் அங்கேயே இருக்கும். சரிங்களா? ஸோ எது ஜாயின் பண்ணாலும் நீங்க ஸ்டோர்ல தான் செக் பண்ணணும். பேட்சஸ்ல செக் பண்ணக்கூடாது. இப்போ ஹோம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பேனர் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நேம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இதை கிளிக் பண்றீங்க, சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நேம் இதுதான், சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையும் தமிழ் மீடியம் தான் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம்ல அப்டேட் பண்ணல. கொஷின்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். மேல ஓவர்வியூ, கண்டென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த ஓவர்வியூல இருக்கும். அதே போல இந்த பை நோ பட்டனும் அதே ஆப்ஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? ஓவர்வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேலிடிட்டி, சரிங்களா? அதே போல நீங்க இதை டெஸ்க்டாப்லயும் பார்த்துக்க முடியும். அதற்கான URL நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஆப்லயும் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அந்த URL இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க ஒருவேளை லேப்டாப்ல எழுதுறீங்க இல்லை கம்ப்யூட்டர்ல எழுதுறீங்க அப்படின்னா courses.athiyamanteam.com அப்படின்ற URL போயிட்டு இந்த டெஸ்ட் வச்சு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் மொபைலில் தான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் ஆப்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த பை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் எங்கே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா? இங்கே மேலே கண்டென்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஓவர்வியூ, கண்டென்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் PDF, சிலபஸ், அதே போல் புக்கோட இண்டெக்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த கண்டென்ட்ல தான் அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பை பண்ணீங்கன்னா எங்க போய் பார்க்கணும் அப்படின்றதுனா இங்க போய் தான் நீங்க பார்க்கணும். சரியா? அதே கோர்ஸ்ல கண்டென்ட் மெனுல போய் பார்க்கணும். வேற எங்கேயும் நீங்க தேட தேவையில்லை. ஓகே? இப்போ பை நவ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஸ்டேட் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்க தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க. சிம்பிள், 2 மினிட்ஸ்ல நீங்க பை பண்ணிடலாம். சரிங்களா? ப்ரொசீட் டு பேமெண்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு காட்டும். கீழே கூகுள் பே, ஃபோன்பே, அதே போல் கார்டு, வாலெட்டு, UPI, நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். எது இருக்கோ, எதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்துடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான இமெயில் வந்துடும். அதே போல் ஆப் சேட்டில் பார்த்தீங்கன்னா சேட்னு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா? இந்த சேட்டில், சரிங்களா, கீழே இருக்கக்கூடிய சேட்டில் உங்களுக்கு ஒரு PDF வரும். இன்வாய்ஸ், சரிங்களா? இன்வாய்ஸ் PDF வந்துடும். இந்த இன்வாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் 27ஆம் தேதி இருந்து கண்டென்ட் ஃபோல்டர்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ வந்து நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஆப்ல எனக்கு பேமெண்ட் பண்ண தெரியல சார், என்னால் பண்ண முடியல, நான் வந்து பேங்க் போயிட்டோ இல்லை ப்ரௌசர் சென்டர் போயிட்டு தான் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஆஃப்லைன் பேமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக டீமுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 999 இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணு. 99943599181 இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் தருவாங்க. சரிங்களா? இல்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட், இந்த மாதிரி சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் வச்சு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ண முடிஞ்சவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. முடிஞ்சவரையும் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 27ஆம் தேதி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 499 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 399. ஸோ இதுதான் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா UPI ID நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதியமான் UPI ID அப்படின்னு இருக்கும். அதியமான் Tnpsc@ICICI இருக்கும். இந்த UPI IDக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மில் உங்கள் நேம், பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்கள் நேம், சரிங்களா? அதே போல் ஆப்பில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. வேற யாராவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன நம்பரில் ஆப்பில் டெஸ்ட் எழுத போகிறீங்க அந்த நம்பர் தான் கொடுக்கணும். இங்கே கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தான் நாங்கள் கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னா செப்டம்பர் 27ஆம் தேதி தான் ஆக்டிவேட் ஆகும். ஆஃப்லைனில் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு
செப்டம்பர் 27ஆம் தேதி தான் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஆப்பில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 5 to 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகும். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, பேமெண்ட் பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி, அதே போல் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல ஆட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா, யூபிஐ ஐடி இல்லை அப்படின்னா இங்கேயே QR கோட் கொடுத்துருக்கேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபார்ம் என்னால் ஃபில் பண்ண முடியல சார், எனக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9994359181. சரியா, அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா, வேற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க, அப்பதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் அதிகமான டீம் வந்து வேற ஏதாவது புக் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலில் 5 புக்ஸ், தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. அதே போல் பொது தமிழ் 4 புத்தகங்கள் இருக்கும். யூனிட் 8, யூனிட் 9, அதே போல் சயின்ஸ் புக். சரிங்களா, சயின்ஸ் தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நான் புக்ஸ் சொல்கிறேன். சரிங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையும் தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் எனக்கு TNPSC குரூப் 4, VAO, குரூப் 2, குரூப் 3க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதிகமாக டீமோட ஆப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவம். நன்றி, வணக்கம்.